அநேக இடங்கள்ல நம்முடைய வாழ்வியல் முறை இப்படித்தான் இருக்கு. ஆளுக்கு ஏத்த மாதிரி வேஷம் போற ஒரு அனுபவம். ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றும் என்றும் மாறாதவர். அவரு பேதுருவை போல விலகி போறவர் அல்ல, எப்பொழுதுமே நேசிக்கிறவர். அவரை பின்தொடர்ந்து வந்த கானானிய ஸ்திரீ மகளுக்கு சுகமாக வேண்டும் விரும்பி இயேசுவே பின்தொடர்ந்து வந்தா சீசர்கள் என்ன செய்றாங்க? இவளை அனுப்பி விடுங்க, இவ வேண்டாம், இவ பிரஜாதி, இவ தகுதி இல்லாத சொன்னாரு. ஆனால் இயேசுவோ அவள் விசுவாசத்துக்கு கண்டு ஆச்சரியப்பட்டு அவளுக்கு அற்புதம் செய்தார். ஆண்டவருக்குள்ள மாற்றம் இல்ல, அவர்கிட்ட யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்ல. அதனாலதான் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நாம அநேக நேரங்களை மாறிக்கிட்டே இருக்கிற பேதுருவை போல நமக்கு நல்லதும் தெரிஞ்சா கூட சில மனுஷங்களோட விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம நன்மையை விட்டு விடுகிறோம்.